மகனை காப்பாற்றதான் பிள்ளை பாசத்துக்காக ஓடி இருக்காரு 3 வருடம் கழித்து அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அடிப்படை தெரிந்தவர்கள் அதை பார்க்கவே மாட்டாங்க. ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லை, உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கு. அப்புறம் எதுக்கு நாட்டை விட்டு ஓடணும் அசோக் ரத்தீஷ் மாதிரியான ஆட்கள் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வச்சிருக்காங்க. இல்லை, யார் எதுக்கு போனாங்கன்னு எப்படி விசாரிச்சாதான் தெரியும். இவரா கனவு கண்டு தெரியுமா? இல்லை இவர் எதுக்கு எரும மாடு பார்க்க போனார்ல, இவர் ராஜேந்திர பாலாஜி அமெரிக்காவுக்கு எதுக்கு போனீங்க? எதுக்கு கோட் ஷூட்லாம் போட்டீங்க? என்ன வித்த காட்டுறதுக்கா? கிரிகாலன் சோவாங்க. மறைமுக கூட்டணியில் திமுக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாஜகவுடன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருக்காங்க. இல்லை, அவருக்கு அரசியலே தெரியாது. அவருக்கு சினிமா மட்டும் தான் தெரியுமே தவிர அரசியல் தெரியாது. யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்கள கையில், அதாவது சில லெட்டர்பேடு கட்சி வச்சிருக்க தலைவர் என்ன பண்ணுவான்னா, எவனா அறிக்கை எழுத சொல்லி இவங்க கையெழுத்து போடுவான். விஜய் அதை விட தற்கொலை, புரியுதா? அவங்களுக்கு கையெழுத்து கூட போட மாட்டாங்க, எல்லாம் எலக்ட்ரானிக். இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பும் வெளியிட்டது. அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா பல முரண் இருந்தது. அதாவது என்னன்னா, இந்தியா டுடே ஆகப்பெரும் டுபாக்கூர், அகில இந்திய டுபாக்கூர், இவர் லோக்கல் டுபாக்கூர். இந்த வடிவேல் கவனில் சொன்னாங்க, நான் தான் நம்பர் 1 டுபாக்கூரோட தம்பினா. ஆமாம், அந்த மாதிரி அவன் நேஷனல் டுபாக்கூர். அவன் கம்பெனியில் செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி நம்முடன் இன்று விவாதிக்க ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காரு. அவர் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு சென்சேஷனலா போயிட்டு இருக்க ஒரு டாபிக்னா, முதல்வர் டெல்லி சென்று வந்ததுதான். அதிமுக தரப்புல இருந்து கடுமையாக இதுக்கு விமர்சிக்கிறாங்க. இவர் மகனை காப்பாற்றதான் பிள்ளை பாசத்துக்காக ஓடி இருக்காரு 3 வருடம் கழித்து அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இது உங்களோட பாயிண்ட்ல எப்படி சார்? அதாவது எப்படின்னா, ஒரு அடிப்படை விஷயத்த ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அடிப்படை தெரிந்தவர்கள் அதை பார்க்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியோட விஷயம் மிரட்டுவது. ஏன்னா மாநில அரசு அப்படின்றது அதை பேலன்ஸ் பண்ணி மாட்டிக்கிறாம இருக்கிற, முதல வாயில போய் தலையை கொடுத்துடாம, முதலைக்கும் கொஞ்சம் செத்து போன மாட்டுக்கறியை என்னத்தையோ ஒன்று போட்டு அதை வளர்க்கணும். முதல்ல வளர்க்குற நிலமை தான் தமிழ்நாடு அரசு யார் ஆட்சியில் இருந்தாலும். அந்த முதல்ல நம்மளை சாப்பிட்றாம பார்த்துக்கணும். அதை வச்சு வித்தையும் காட்டணும். அதுக்கு செத்த மாட்டுக்கறியும் போடணும், போட்டு அதை உயிரோடையும் வச்சுருக்கணும். அப்படின்ற மாதிரியான, அப்படி வச்சு நீங்கள் எக்ஸிபிஷனாக வச்சிங்கன்னா தான் 4 பேர் பார்ப்பான், டிக்கெட் போட முடியும். அப்படிதான் மத்திய அரசு மாநில அரசுகள் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இந்தியாவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுதான் யதார்த்த நிலைமை. எடப்பாடியார் இப்போ சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் என்னன்னா, இது எப்படி எப்படின்னா, கடையில பூந்து கொள்ளையடிக்கிற மாதிரி தான். இந்த கடையை எப்படினாவது ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க கட்சி நடத்துறாங்க. எப்படியா அந்த ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு இவங்க ஏதோ யோக்கிய மாதிரியும். இவர்கள் ஆகப்பெரும் திருடர்கள். இப்போ பல ஆயிரம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு அமைச்சரும். மீண்டும் 5 வருஷம் ரெஸ்ட், திருப்பியும் பல ஆயிரம் கோடிகளை அடிக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு அவர்கள் பேசக்கூடியது தான் இந்த விஷயம். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீ ஏன் போல அப்படின்னு கேட்டான்னா, நீ பிஜேபி போக மாட்டேன், நீ ஏன் போன அப்படின்னு கேட்டா என்ன? இது மாற்றி மாற்றி மக்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் மாற்றி மாற்றி மக்களை அரசியல் முடியும். ஒரு கேள்வி கேட்பா, அவர் கேள்வி அப்புறம் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்துருவாங்க. மக்கள் கடைசி வரைக்கும் மொட்டை அடிச்சுட்டு போக வேண்டியதான். இதுல முக்கியமா அவங்க கேட்கறது என்னன்னா, நிதி ஆயோக்காக அங்க போனாரு, என்னென்ன பத்தி விஷயங்கள் பேசினாரு, நீட்டை பத்தி ஒரு விஷயம் கூட அங்க பேசல, இந்த மாதிரி கருத்தை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக இப்ப அந்த இடி ரைடு இருக்குல்ல சார், இடி ரைடு விஷயத்த தொடர்ந்து அதாவது இதை திசை திருப்ப பாக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை, இடி ரைடுன்றதே அடியாள்களை வைத்து அவர்கள் ஒரு திருட்டு வேலைக்கா. இடின்றதே ஒரு திருட்டு கும்பல் தான் அப்படின்ற மாதிரியான நம்ம சொல்லலை. அப்படின்னு நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா 100க்கு 3 வழக்கில் தான் தண்டனை பெற்று கொடுத்துருக்காங்க. அப்போ 97 வழக்குகள் பொய்யா போட்டிருக்கிறது தான் இடி மேலே. பல முறை உச்சநீதிமன்றமே அவர்கள் கொட்டு வைத்திருக்கிறது, கண்டித்திருக்கிறது. இந்த முறை கூட இடியை சம்பந்தமே இல்லாமல் எங்கேயா
மூ மூல ஆதாரங்கள் எங்கேயான்னு, ம். அடிப்படை ஆதாரங்கள் எங்கே, அதை போய் எடுத்துட்டு அப்போன்னு துரத்தி விட்டு. ஸோ இடி வந்து ஒரு ஒரு அடியாள் கும்பல் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பார்க்கப்படுது, மக்களால் பார்க்கப்படுது, அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இடி வந்து யோக்கியம்னோ இல்லை இடி ரைடு அதெல்லாம் ஒரு காலம். சிபிஐ ரைடு வந்துட்டாலே ஐயோ அப்படின்ற மாதிரி. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துட்டாலே ஏதோ கணக்கு காட்டாமல் இருந்திருக்கான், மோசடி பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து அவர்களே அடியாளாக இந்த அரசாங்கம் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த காலம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் சொல்றாங்க. நம்ம சொல்லலைன்னா கூட எல்லாரும் சொல்றது தான். சார், ஆனால் இன்னொரு கேள்வி வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு சார். இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை 2017 இருந்து அந்த வழக்கானது எடுத்துக்கப்படுது அப்படின்றாங்க. அந்த பீரியட்ல வந்து அதிமுக தான் இருந்தது. பெரும்பான்மை அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அதெல்லாம் மறைத்து விட்டு பேசுறது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இல்ல, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தாய் இருந்தாங்க இல்லையா, அந்த புரட்சி தாய் தான் இந்த புரட்சியை செஞ்சதே. அதாவது எப்படின்னா, டாஸ்மாக் அரசுடைமையாக்குனதே புரட்சி தாய் தான். அந்த புரட்சி தாய் ஆட்சியில முதல்ல 5 ரூபா வாங்கி துவங்கி வச்சாங்க. அப்புறம் அந்த புரட்சி தமிழர்னு ஒருத்தர் ஒரு ஒரு சாமியார் ரோட்ல உட்காந்து அவர் கடத்தி கொண்டு போய் எனக்கு ஒரு பட்டம் கொடுன்னு வாங்கினார்ல, புரட்சி தமிழர்னு ஒரு பட்டத்தை. அந்த புரட்சி தமிழர் அடுத்த ஆட்சியில் இருந்தாரு. அந்த புரட்சி தமிழர் ஆட்சியில 10 ரூபா வாங்கினாங்க. இப்போ அதே 10 ரூபா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு வாட்டர் பாட்டிலுக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். புரட்சி தாயிலேருந்து அந்த தெய்வ தாய் ஆட்சியிலேருந்து தொடர்றது தான். அது 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு, 15 20 ஆச்சு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, நியாய தர்மத்துப்படி இவர்கள் வாழ்றாங்கன்னு சொல்லவே முடியாது. மக்களே நம்ப மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து என்னன்னா, எடப்பாடியெல்லாம் வந்து ஊழலை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னா மக்கள்லாம் காமெடியாக தான் சிரிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எடப்பாடியெல்லாம் பற்றிலாம் பேசுறதுக்கு அருகதையும் தகுதியும் கிடையாது. எடப்பாடியார்லாம் வந்து ஊழலை பற்றி பேசக்கூடிய ஆளாக இருந்திருந்தானா, புரட்சி தலைவி ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளியாக இந்த இந்திய தேசத்துல முதல்ல தீர்ப்பு வர வந்து ஊழல்வாதி என்ன அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்தப்பயே வந்து மறந்து குடிச்சு செத்துருக்கணும். யாரு நீங்க சொல்றவர்? அவரெல்லாம் ஊழல் பத்தி பேசுறாரு அப்படிங்கும் போது மக்கள் வந்து எதுல சிரிப்பானே தெரியாது. சார், எதிர்கட்சியிடம் வந்து இன்னொரு ஒரு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அது சாத்தியமா? ஏன்னா ஒரு டெல்லிக்கு சென்று வந்த முதல்வரோட ஷெட்யூலை நீங்க ரிலீஸ் பண்ண முடியுமா? அவர் என்ன விஷயம் பேசினாரு அப்படின்னு ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது சாத்தியமா? அது யார் எழுப்புறது? அதிமுகவை சேர்ந்தவர். அப்ப எடப்பாடியோட ஷெட்யூல் யார் யார்கிட்ட பேசினாருன்னு சொல்ல முடியுமா ஒரு நாள்ல? எடப்பாடியோட ஷெட்யூல் யாரை பார்த்தாரு, எவன் காலில் விழுந்தாரு, எந்த டயரை நக்குனாரு, எந்த ஷூவை நக்குனாருலாம் வரும் அதுல ஷெட்யூல் கேட்டா. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவர் ஷெட்யூல் கேட்டா இவர் ஷெட்யூல் ரொம்ப கேவலமா இருக்கும். எவன் காலை எத்தனை தடவை நக்குனாருன்றதெல்லாம் இருக்கும். எவன்கிட்ட போய் இது காலில் விழுந்தாரு, இத்தனை முறை டெல்லி போனாரு, எவன் கை கால் அமுக்கி விட்டாருன்றலாம் வரும். இது தேவையாது. ஸோ அதனால எதை கேட்கணும்னு ஒரு அவசியம் இருக்கு. கேட்டால் அவங்களும் திருப்பி கேட்பாங்கல்ல. நம்ம சொல்லலை, இப்போ நம்மளுடைய கருத்து கிடையாது. எடப்பாடியார் மிகப்பெரிய தலைவர். அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பெருங்கட்சியிலேருந்து வந்திருக்காரு, ஒரு பெரிய ராஜதந்திரி, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை சொன்னால் திமுக காரன் ஏற்றுக்குவானா, இல்லை பொதுமக்கள் ஏற்றுவாங்களா? எடப்பாடி எவ்வளோ பெரிய டுபாக்குன்னு அவர்களுக்கு தெரியும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க, நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம பெருந்தலைவராக தான் பார்க்குறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. எடப்பாடியாரெல்லாம் பெருந்தலைவர்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நமக்கு ஏதோ லூசு பிடிச்சிச்சுன்னு. இடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லை, உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு வந்து நாட்டை விட்டு ஓடணும் அசோக் ரத்தீஷ் மாதிரியான ஆட்கள் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிக முக்கியமான விமர்சனம், அன்பில் மகேஷ் வந்து இவர்களை காப்பாற்றுறதுக்காக வெளிநாடு சென்றுள்ளார் அப்படின்ற ஒரு விஷயமும் வச்சிருக்காங்க. இல்லை, யார் எதுக்கு போனாங்கன்னு எப்படி விசாரிச்சாதான் தெரியும். இவரா கனவு கண்டு தெரியுமா? இல்லை இவர் எதுக்கு எரும மாடு பார்க்க போனார்ல, இவர் ராஜேந்திர பாலாஜிலாம் அமெரிக்காவுக்கு எதுக்கு போனீங்க? எதுக்கு கோட் ஷூட்லாம் போட்டீங்க? என்ன வித்த காட்டுறதுக்கா? கிரிகாலன் சோவா நடத்துனீங்க? ஸோ யார் எங்கே போறா? அவன் வெளிநாட்டுக்கு போனான்னா பிடிக்க வேண்டியவன் அவன் கூட்டணியில் இருக்கவன் தானே. மத்திய அரசு தானே பிடிக்கணும். வெளிநாட்டுக்கு போயிட்டானா எப்படி ஏர்போர்ட்டில் விட்டீங்க? புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இப்போ நீட் பரீட்சையில் நான் இதை தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீட்டில் மூக்கத்தி தோடு அடியிலலாம் கையை விட்டு பார்க்குறீங்களே, எப்படா ஒருத்தன் போனான் அவங்க ஆட்சியில்? எப்படி 6 பேர் வரான், சுட்டு கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு 6 பேர் பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா கொள்ளையடிச்சிட்டான்றீங்க, இடி தேடுதுன்றீங்க. அவன் எப்படி வெளிநாட்டுக்கு தப்ப விட்டீங்க? அப்போ நீ காசு வாங்கிட்டு தப்ப விட்டியா? இல்லை இமிகிரேஷனில் தப்ப விட்டானா? இல்லை மத்திய அரசு தப்ப விட்டதா? அதில் மானங்கெட்ட கூட்டணியில் போய் சேர்ந்திருக்க நீ தப்ப விட்டியா?
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எடப்பாடியார் என்ன என்ன பதில் சொன்னாரு? யார் தடுக்கணும்? 2 பேர் தப்பிச்சு வெளிநாட்டு போறாங்கன்னா இமிகிரேஷன்ல போய் பாருங்க நீங்க. வெளிநாடு போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எத்தனை கேள்வி கேட்குறேன். சிங்கப்பூர் குடும்பத்தோட டூர் போறவனே நீ விடுறதில்ல. அத்தனை கேள்வி கேட்குறீங்க. எப்படி ஆகாஷ் பாஸ்கரன்றவனும் இன்னொருத்தனும் மேல இடி விசாரணை இருக்குன்னு தெரிஞ்சு போறாங்கன்னா அப்ப நீ தான் காசு வாங்கிட்டு விட்டுருக்க. இல்லைன்னா தப்ப விட்டுட்டு இதை அரசியல் ஆக்கணும்னு பாக்குறீங்கன்னு தான் பார்க்க முடியும். இந்த நீட் அரசியல்ன்றது தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கு சார். இப்போ கூட இவங்க கேள்வியா கேட்கறது என்னன்னா, நீட்டுக்காக பேசினாரா அப்படின்னு அதிமுக கேட்கறாங்க. இல்ல இவன் இந்த லூசுங்க. பக்கம் இவங்க இது எல்லாத்துலயும் கையெழுத்தை போட்டு வந்துட்டு இது அதிமுக என்பது இந்த தமிழகத்துல அகற்றப்பட வேண்டிய கட்சி. ஏன்னா இவர்களா இந்த தீய சக்திகள்னால தான், இவர்கள் போட்ட கையெழுத்தினால தான் வந்து எல்லாமே தமிழகத்துக்கு எதிரான சட்டங்கள்ல பூரா கூட்டணி தர்மம்ன்ற பேர்ல அந்த ஒரு முனுசாமின்னு ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா? கேபி முனுசாமி. இவர் சொல்றாரு மானங்கட்டத்தனமா கூட்டணி தர்மத்துக்காக அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் பூரா நாங்க கையெழுத்து போட்டோம் அப்படி. இது எவ்வளவு பெரிய கேடு கெட்ட கேவலமா. நீ கூட்டணி தர்மத்துல தமிழ்நாட்டுக்கு எதிராக கையெழுத்து போடுறதுக்கு அவனுக்கு ஓட்டை போட்டு தமிழ்நாட்டுக்காரவனை அனுப்புனா டெல்லிக்கு. அப்ப இது போன்ற கேடு கெட்டவர்கள் வந்து எல்லாம் பேசுவதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். புரியுது அவங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் சோத்தை தின்னுவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இதுல இருந்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி போய் பிஜேபி காரனுக்கு ஆதரவா போறான். பிஜேபி காரனுக்கு நேரடியா ஓட்டு போட்டுருவானே. உனக்கு எதுக்கு போடணும்? உனக்கு எதுக்கு தமிழ்நாடு கட்சி திராவிட கட்சின்னு பேர் வச்சிருக்க நீ? அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கீங்க. அனைத்து இந்திய பாரதிய அண்ணா பாரதிய திராவிட இதாக ஒன்று பேர் வச்சுக்க வேண்டியதானே, ஜெயலலிதா கழகம்னு. அப்போ மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு இந்த மக்களுக்கு எதிராக மக்கள் சோத்தை தின்னுட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்துக்கிட்டு கொண்டு பிஜேபி காரனுக்கு நீ ஓட்டு போடுறதுக்கு நேரடியாக ஓட்டு போட்டுருவானே பிஜேபி காரன். மாதிரி இப்போ ஏடிஎம்கே காரர்கள்லாம் பேசுறதுக்கு அவர்கள் கட்சி நடத்துவதற்கே தகுதி தராதரப்பட்டவர்கள். லோக்கல்ல வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கலாம், மாநகராட்சி தேர்தலில் நிற்கலாமே தவிர இல்லை ஸ்டேட் எலெக்ஷன்ல கூட நின்று தொலைக்கலாம். ரைட்டா? ஆனால் மத்தியில் வந்து ஓட்டை போட்டு அவர்கள்லாம் தேர்ந்தெடுப்பது என்பது நம்ம தலையில் நம்மளே தீய வச்சு கொளுத்திக்கிறதுக்கு சமம். சார், நீண்ட நாட்களா வந்து சைலண்டா இருந்த விஜய் திடீர்னு முதல்வர் டெல்லி சென்று வந்த உடனே வந்து ஒரு பயங்கரமான பதில் தாக்குதலா வந்து அதை பார்க்கப்பட்டது. அதாவது மறைமுக கூட்டணியில் திமுக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜகவுடன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவருக்கு அரசியலே தெரியாது. அவருக்கு வந்து சினிமா மட்டும் தான் தெரியுமே தவிர அரசியல் தெரியாது. யாரா எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்கள கையெழுத்து, அதாவது சில லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்க தலைவர் என்ன பண்ணுவான்னா எவனா அறிக்கை எழுத சொல்லி இவன் கையெழுத்து போடுவான். விஜய் அதை விட தற்கொலை. புரியுதா உங்களுக்கு? கையெழுத்து கூட போட மாட்டான், எல்லாம் எலக்ட்ரானிக் கையெழுத்து. புரியுதா உங்களுக்கு? எவனோ ஒருத்த கையில எழுதுற கூட இல்லை, டைப் பண்ணி சிஸ்டத்துல ஏற்றி இந்த கையெழுத்தையும் வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அதுல தப்பு வந்தா நான் அனுப்பலன்றாங்க. அதுக்காக தான் அப்படி பண்றது. புரியுதா உங்களுக்கு? நேரடியா விஜய் வந்து யாருக்கும் பத்திரிக்காரனுக்கு பேட்டியே கொடுக்க மாட்டார். பேட்டி கொடுத்தா மாட்டிக்குவாப்ல. இல்லை பொதுக்கூட்டத்துல பேசுனா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதனால எவனோ எழுதுறத எவனோ வந்து மெயில் அனுப்பி விட்டுருவான். அதுல ஏதாவது தவறு வந்துச்சுன்னா யாரோ பண்ணிட்டாங்க, நான் அதை பத்தி என்னன்னு கேட்கறேன், அது தவறானு சொல்லி பல இதுல வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் எல்லாம் அரசியல் குறித்து பேசுறதுக்கு விஜய் ஒரு கணக்குல ஒரு தலைவனா எடுத்துக்கிறதே ஒரு கணக்குல எடுக்கிறதே தப்பு மாதிரி. அது சிறுவர்களுக்கு ஆனா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஆரம்பிச்சப்பட்ட ஒரு கட்சி தான் அது. அவரே ஒரு குழந்தை மாதிரி தான், அரசியல் சிறுவன் தான் அவர். அவரே இன்னும் கத்துக்க வேண்டியது நிறையா இருக்கு. அவரே இன்னும் அரசியலுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அதனால விஜய் விஜய் விமர்சனம் பண்றதெல்லாம் ஒரு கணக்குல எடுக்க முடியாது. சார், 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. கருத்து கணிப்புக்கான நேரமா இருக்கு. நிறைய கருத்து கணிப்புகள் வெளிவருது. அதுல மிக முக்கியமான பார்க்கப்பட கருத்து கணிப்பு மூத்த ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்ற ரங்கராஜ் பாண்டே அவர்கள், நீங்க இப்போ சொன்னீங்க விஜயை வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது, ஆனா 22% ஓட்டு வாங்குறாரு. நீங்க முக்கியமா அவனுடைய கருத்து கணிப்பு எதிர்பார்க்கறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க முக்கியமான ஊடகவியலாளர்னு எப்படி சொல்றீங்க? மூத்த ஊடக அப்படின்னு மூத்த ஊடகவியலாளர்னு சொல்றீங்க. ஏன்னா வயசாகி போச்சுல, அவங்க தம்பிக்கு 50 வயசு மேல ஆச்சு. அப்படி மூத்த ஊடகவியலாளர்னு சொல்லுங்க, முக்கியமானன்னு சொல்லாதீங்க. முக்கியமான கருத்து கணிப்பு, முக்கியமான கருத்து கணிப்பா நீங்க பாக்குறதுனாலதான் இந்த மாதிரியா இருக்கு. ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து ஜென்ரலா வந்து என்ன பார்ப்பான்னா, எதையாவது ஒண்ணு அவனுக்கு வந்து இப்போ ஒரு புதுசா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் வயிற்று பொழப்புக்காக கம்பெனியில் நடக்கிறவங்க. புரியுதா அவங்களுக்கு? வயிற்று பொழப்புக்கு அவன் ஏதோ பண்றான். என்ன ஒரு வருஷம் எலெக்ஷன் இப்போ இவன் கருத்து கணிப்பு நடத்துறதுனால எந்த வித பலாபலனும் வரப்போதா? இப்போ வேணா ஓட்டு போட போறானா? இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போதா? இல்லை. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு.
அப்படிதானே எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இவங்க வயிற்று பொழப்புக்காக ஏதாவது கம்பெனியில் நடக்கிறான். டோல் அடிச்சு இப்போ பிச்சை எடுக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரோட்டில். அதே இதில் வந்து மீடியாவில் பிச்சை எடுக்கிறான். ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு 40 பக்கம் நோட்டை வாங்கிவீங்களா அவனை எழுதி இப்போ தேர்தல் வைத்தால் இப்போ வைக்க மாட்டாங்களாடா அப்புறம் ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா பதில் இருக்காது. ஸோ இவங்களாம் ஒன்று பொழப்புக்காக 4 பேர் சம்பளம் கொடுக்கணும், ஒரு சேனல் நடத்துகிறாங்க. அடுத்தவன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து போட்டுருவாங்க 1 வருஷத்துக்கு. இது எப்படின்னா தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தா ஒருத்தன், அதுக்கப்புறம் இல்லை அவனுக்கு முன்னாடி நம்ம எடுத்த 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தான் ஒருத்தன், அப்புறம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எடுத்தான் 1 வருஷம். இப்போ வந்து என்னன்னா அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2032 தேர்தலுக்கு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த தேர்தல் முடிஞ்சோடனே பாண்டே எடுப்பாப்புல. 2020 ஆமா 26 தேர்தல் முடிஞ்சோடனே 31 ஏன்னா வயிற்று பொழப்புக்கு மாசம் அவன் ஏதாவது பண்ணி ஆகணும், வாடகை கொடுத்தாகணும், சம்பளம் கொடுத்தாகணும். அப்படி இருக்கும்போது அவங்களாம் ஏதாவது நம்பரை எழுதி போட்டு இப்போ நீங்கள் கேட்கவா போறீங்க. இப்போ விஜய் வந்து வாங்க போகிறது 4-5% 5% ஓட்டு எலெக்ஷனில். நீ அன்னைக்கு போய் பாண்டிய போய் சட்டையை பிடிச்சி கேட்பியோ அன்னைக்கு 22 சொன்னேன்னா அது அன்னைக்கு தானே தம்பி சொன்னேன் அவன்கிட்ட. இன்னைக்கா சொன்னேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தா 22 வாங்கியிருப்பாரு. லேட்டா வச்சுட்டாங்க 6% வாங்கியிருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் வயிற்று பொழப்புக்காக அவர்கள் கம்பெனியில் நடக்கும். சார் இந்த கேள்வி குறிப்பா கேட்கப்பட்டதுக்கு காரணம் அதே தருணம் பாத்தீங்கன்னா இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பும் வெளியிட்டது. அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா பல முரண் இருந்தது. அதனாலதான் சரி. ஏன்னா இந்தியா டுடேல வந்து பெரும்பாலும் திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு. அதாவது என்னன்னா இந்தியா டுடே ஆகப்பெரும் டுபாக்கூர், அகில இந்திய டுபாக்கூர், இவர் லோக்கல் டுபாக்கூர். வடிவேல் கவனில் சொல்லுவேன், நான் தான் நம்பர் 1 டுபாக்கூரடா தம்பினா ஆமா. அந்த மாதிரி அவன் வந்து நேஷனல் டுபாக்கூர். அவன் இப்போ கம்பெனியில் நடந்துட்டு இருக்கான். அவன் சர்க்கஸ் இப்போ ஓனரு. இவர் வந்து அந்த அளவுக்கு இப்போ புலி கரடிலாம் வச்சு பண்ண முடியாதனால கம்பெனியில் நடந்து பாண்டே டோல் அடிச்சு லோக்கலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய அளவில் சர்க்கஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரொம்ப பண ரீதியாக பாதிக்கப்பட்டுருவீங்க. என்னடா இவன் எப்படி சொல்கிறான் அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. இவன் பூராமே இப்போ வியாபார கும்பல், கார்பரேட் வியாபார கும்பல். அதை பார்த்து ஓரத்தில் சுரண்டுறது தான் பாண்டே லோக்கலில். 40 பக்கம் நோட்டு வாங்கி ஒரு டிவி ஒன்று வாங்கி வச்சுட்டேன். முதலீடு அவ்வளோதான். ஒரு 30,000 ரூபாய்க்கு டிவி, ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கி வந்தபடி பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஒரு சீரியஸான காமெடி. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. மக்களை ஏமாற்றி, அரசியல்வாதிகளை ஏமாற்றி அதை பார்த்து அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டை போடுறது இதுதான் வந்து. இதை வந்து நீங்கள் பார்த்துலாம் இதெல்லாம் வச்சு கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு நம்ம போகிற ஆகிடுவோம். சார் பகல்காம் தாக்குதல் அதுக்கு வந்து பதில் தாக்குதல் அடிச்சாங்க. அந்த டைம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு நாடுனா அது தீவிரவாதத்தை ஒழிக்க அது வந்து தயாராகி அது சண்டை போட தான் வேண்டும். அது பொதுவான விஷயம். அதை வந்து அரசியல் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி வந்து பகல்காம் வச்சு இப்போ வந்து பீகார்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது சரியான ஒரு இல்லை. அதாவது மோடி இவ்வளோ பெரிய சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் மோடியை உடைச்சு விட்டார் ட்ரம்ப். புரியுதா உங்களுக்கு? மோடி இதை செய்வார் என்று மோடி வந்து இதை வந்து அரசியல் ஆக்குவதற்காகத்தான் இதை பண்றாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம சொல்லணும். நம்ம தேசபக்தியோட தான் இருக்கோம். தாக்குறது மோடிஜி வந்து பல அறிவுரைகளை சொன்னார். நீங்க வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராணுவ தளபதிகளுக்கே எப்படி தாக்குதல் நடத்தணுன்றதை பற்றியெல்லாம் விலாவாரியாக சொன்னார். அது அவரோட வெப்சைட்லேயே இருக்குது, அவரோட யூடியூப்லேயே இருக்கும். முப்படை தளபதியிலே உட்கார வச்சா அதில் ஒரு தளபதியெலாம் நோட்ஸ் எடுப்பார், எப்படி ஜி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நம்புகிறோம். அவர் வந்து பெரிய தலைவராகவும் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முப்படைகளுக்கும் உத்தரவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக தான் நம்ம மோடிஜி நம்ம பார்க்குறோம். ஆனால் அமெரிக்கா அப்படி பார்க்கலையே, அசிங்கமாக பார்க்குது. போரை நிறுத்தி சொல்லி நீ இதை வச்சு அரசியல் பண்ண முடியாமல் பண்ணி விட்டு போயிட்டாங்க. திருப்பி ட்ரம்ப் போகிற இடம் பூரா வந்து நான் சொல்லி தான் நிறுத்தினேன், நான் சொல்லி தான் எனக்கு பயந்துட்டார் மோடின்னு வேணே நக்கல் பண்ணி டோட்டலாக மோடியோட பிளானே உடைச்சி விட்டார். இது வந்து கண்டிக்கத்தக்கது. இதை வச்சு அரசியல் பண்ணலாம், அடுத்த எலெக்ஷன் வருது இது வருது அப்படின்றது பண்ணுறாரு. அது இவர் நாடு, இவர் ஏதோ பண்ணுறாரு, இவருக்கு ஓட்டு போடுறா, அவரை ஏமாத்துறாங்க, வயலில் போடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் ட்ரம்ப்பை வந்து இந்த விஷயத்தில் கண்டிக்கணும் தான் நம்ம. ஏன்னா நம்ம ஒரு தேசபக்தனா வந்து அதுதான் பண்ணணும். சிந்தூரோட ரத்தம் தான் என்னோட உடம்புல ஓடுது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இதெல்லாம் வடிவேல் காமெடியில் நம்ம ஏற்கனவே 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோமே. பல காமெடிகளில் பார்த்துட்டோம், பல இதில் பார்த்துட்டோம், பல திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். ஒரு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாகார்ஜுனா அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், ஒருத்தனை பார்த்து கொந்தளிப்பார்.
பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து பந்தயம் கட்டிடுவான். அப்படியே இப்படி காட்டும்போது அப்போ கிராஃபிக்ஸ் இல்லாத காலத்துல நரம்பு இது வரைக்கும் ஏறுறதெல்லாம் இருக்கு அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா படத்துல. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சினிமாலே பார்த்துட்டோம். ஜியோட டைலாக்லாம் ஹிந்தியில் புதுசாக இருக்கும். ஹிந்தியில், ராஜஸ்தானியில், பெங்காலியில் புதுசாக இருக்குமே தவிர தமிழ் படத்தில் நம்ம ஏற்கனவே ஜி டைலாக்லாம் பார்த்துட்டோம். அதனால ஒரு ரத்தத்தில் சிந்தூர் ஓடும், ரசம் ஓடும், சாம்பார் ஓடும். வடிவேலு இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் போடுற ரசமும் மோரும் தான் நரம்புல ஓடுது. புரியுதா உங்களுக்கு? அதனால ஜியோட காமெடிலாம் நம்ம தமிழ்ல ஏற்கனவே வந்துருச்சு. அங்க பீகார்ல எல்லாம் திரைப்படங்கள் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய நடிகர்கள்லாம் இல்லாதனால இந்த காமெடி எல்லாம் லேட்டா பார்ப்பாங்க. ஜி காமெடி. சார், தொடர்ந்து இந்த கூட்டணியில வந்து பாரதிய ஜனதா கட்சி முதல்ல வந்து இடியால வச்சு மிரட்டி அதிமுக வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துது அப்படின்ற ஒரு பார்வை வந்துட்டே இருந்தது. இப்போ வந்து அதுக்கு அடுத்து இருக்க கட்சிகளான சீமானு, தாவேகா இது போன்ற கட்சிகளை வந்து மிரட்டி அழைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல்வர் வந்து போய் டெல்லியில சந்தித்த உடனே மறைமுக கூட்டணி திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. இது எப்படி பாருங்க? இல்ல, அதாவது மறைமுக கூட்டணின்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். மறைமுக கூட்டணி எப்படி எலெக்ஷன்ல வந்து மறைமுகமா ஓட்டு போடுவாங்க. எல்லாம் எப்படி போட்டாலும் திமுக ஓட்டு போட்டா திமுக தான் ஜெயிக்க போகுது. பிஜேபி போட்டா எப்படி மறைமுக கூட்டணி என்ன? திமுக ஓட்டு போட வரவனெல்லாம் இல்லைன்னா பிஜேபி போட்டுன்னு சொல்லுவாங்களா? பசங்க இவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வந்து இப்ப நீங்க சீமான் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து மத்திய பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான், டபுள் ஏஜென்ட் தான். அதே மாதிரி நீங்க தாவேகா பாத்தீங்கன்னா தாவேகா வந்து அவர்களால் செட்டப் பண்ணப்பட்ட ஒரு ஒரு எப்படின்னா ஒரு செட்டப் செல்லப்பா தான் விஜய். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஒரு ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து எவனெல்லாம் வந்து ஏன்னா எவனையெல்லாம் மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவனை வந்து கவர் பண்ணுதோ அவன் பூரா மத்திய அரசோட கைக்கூலின்னு வச்சுக்கணும். மீடியா யாரை நோக்கி போகுது? ஒருத்தனை பத்தி தொடர்ந்து பேட்டி போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலே, ஒருத்தனை தொடர்ந்து பூஸ்டப் பண்ணிட்டே இருக்குனால இவன் எல்லாமே அந்த பார்ட்டிகளோட கைக்கூலின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். மீடியாவே அதை காட்டி கொடுத்துருவோம். ரெண்டு மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் யாரெல்லாம் பேட்டி அடிக்கடி போடுறான், அனாமத்து, அட்ரஸ் இல்லாதவன், போனவன், எந்த பதவியில் இல்லாதவன், இவனெல்லாம் லைவ் போடுறான், பேட்டி போடுறான்னால அந்த அஜெண்டா வந்து செட் பண்ணப்பட்டது தான். இவனை நீ வந்து கவர் பண்ணணும்னாலே அவங்களோட அஜெண்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு பப்ளிசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இவங்க பூரா மத்திய அரசோட கைக்கூலின்னு புரிஞ்சுக்கலாம். சார், சீமான் அவர்களுக்கு சில சதவீத ஓட்டுகள் இருக்கு, கடந்த தேர்தல்லாம் பார்த்துருக்கோம். அதனால அவரை வந்து அழைக்கலாம். ஆனா தாவேக்காவை செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தாவேக்கா ஒரு புது கட்சி, அது அந்த மாதிரி இல்லை, அரசியல்ல எது வேணாலும் நடக்கும். இப்போ சீமானுக்கு அடுத்து 4% விடுவோம். இப்போ 7ன்னு அடுத்து 4 தான் விடுக்க போகுது. பாதி அந்த பக்கம் போயிடுனா 5, அவங்க 5, 6 விடுக்கும். அவ்வளோதான். இது எதா இருந்தாலும் வந்து ஒரு இதுதானே. புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து எப்படின்னா பிச்சை எடுக்கிறவனை கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மத்தியானத்துக்கு கிடச்சிச்சின்னு போக மாட்டான். அது உட்காந்து சாப்பிடலான் இருப்பான். ஒரு 10 பேர் திடீர்னு கூட்டமாக வந்தாங்கன்னா ஐயான்னு அதை வச்சுட்டு பிச்சை எடுப்பான். எதுக்குன்னா அதை வச்சுன்னா நைட்டுக்கு வச்சுக்கலாம்னு அப்படின்னு. இந்த மாதிரி அரசியல் பிச்சைக்காரர்கள் அப்படிதான். இன்னும் 2% எவனா வந்ததுன்னா அதையும் சேர்த்து வச்சுக்குவான், நல்லது தானே அப்படின்ற மாதிரி தான். அவன் யாரையும் விட மாட்டாங்க. சார், அதே போல அதானிய முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து மத்திய அரசு பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பகல்காம் அங்க சுடுதல் ஏற்பட்ட இடம் கூட அதானியோடது தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இல்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லாரும் தெரிஞ்சது. இவர்கள் யாருக்காக அரசியல் நடத்துறான், எந்த ஊருக்காக நடத்துறான்? குஜராத்திகளுக்காகவும் அவர்களை வளர்த்துள்ளவர்கள் தான். அதான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும். எல்லாம் தெரிஞ்சது தான் அது. ஏன்னா இங்க தமிழகத்துல வந்து செந்தில் பாலாஜி அதானியுடன் நெருக்கமா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி தான் இந்த இடி ரைடுக்கான விஷயங்களை வந்து வெளியே சொல்றாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி செந்தில் பாலாஜியை கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து போயிட்டு. இல்ல அதாவது வாழ்வா சாவான்றப்ப நீ வாழ்றியா இல்ல சாகறியா அப்படிங்கும் போது அவர்கள் வந்து என்ன எந்த முடிவு எடுப்பான்றதை அவர்களை பொறுத்தாரு. அது வந்து பரவலாக அந்த பேச்சு இருக்கு. அது வந்து அவர் சொல்லி இடியெல்லாம் பிடிக்க வேண்டியது இல்லை. 10 ரூபா வாங்க பாட்டில் வாங்குறான்னு கடையில் கேட்டாலே சொல்லிடுவான். அது செந்தில் பாலாஜி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்போ இருந்து வாங்குறாங்க, யாரும் இதை ஆரம்பிச்சு வச்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் இடி வந்தா விசாரிக்கணும், செந்தில் பாலாஜி சொல்லி கொடுத்தா தெரியுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீ நூல் பிடிச்சாலே தெரியும்.
ம். யார் 10 ரூபா வாங்குறான், அவன் யார் வாங்க சொன்னான்னு பிடிச்சிங்கன்னா ஒரே நாளில் அந்த விசாரணையை முடிச்சிடலாம். ம். அதுக்காக செந்தில் பாலாஜி சொன்னார், இவர் சொன்னார்லாம் அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ அரசியலுக்காக பேசுவோம். சார், சமூக நீதியை காக்குறோம், திராவிட அரசியல் அப்படின்னு தொடர்ந்து சொன்னாலும், தமிழ்ல வந்து குடமுழுக்கு செய்றதில்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. சமீபத்தில கூட கோவையில ஒரு குடமுழுக்கு நடந்தப்போ தமிழ்ல அங்க பண்ணல அப்படின்னு சேகர் பாபு மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இல்லை, சேகர் பாபு வந்து பேலன்ஸாக பவுடர் அடிச்சு போயிட்டு இருக்காரு தவிர முற்றிலுமாக அவர் பிராமண எதிரியாக மாறிட முடியாது. ஏன்னா ம். அவருக்கு ஏற்கனவே செக் வச்சிருக்காங்க. அவர் பெரிய ஒரு டார்கெட் போட்டு வச்சிருக்கும் போது சரி முற்றிலுமே இருந்ததை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. சேகர்பாபு ஒரே 5 வருஷத்துல இந்த 25-30 வருஷமா நடந்ததை மாத்திர முடியாது. ம். சேகர்பாபு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ம். பாம்பும் செத்துறக்கூடாது, கம்பும் உடஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ம். புரியுதா உங்களுக்கு? பாம்பை வந்து இப்போ நாயை டீல் பண்ற மாதிரி கயிறை கட்டி டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாய் வளர்க்குறவங்க என்னன்னா ஒரு பெல்ட் வாங்கி நாய்க்கு போட்டு ஒரு கயிறை பிடிச்சிட்டு ஒன்று சாயந்தரம் வாக்கிங்லாம் போகிற பார்த்துருப்பீங்க. ம். அது எதையும் கண்டதை தின்றக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் வேற நாய் வந்து அதை இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வளர்க்குறதுன்றது வேற. ஆனால் எங்கள் அண்ணன் சேகர் பாபு பாம்பை கழுத்தில் பெல்ட் கட்டி அப்படி அது யாரையும் குத்திராம அதுவும் செத்துறாம ம். கையில் இருக்க கம்பு உடஞ்சிராம போயிட்டு இருக்காரு. பாவம் அவரை ஏன் போயிட்டு ம். அவர் என்ன போய் பாம்பை அடிச்சாருன்னு வைங்க, அடிக்க ட்ரை பண்ணாருனால போட்டு தள்ளிடும். ம். அதனால அவர் பாம்பை வச்சு வித்த காட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்க முடியுமே தவிர பாம்பை அடிச்சிட முடியாது அவரால். ம். அதாவது பாம்பை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்ற வரைக்கும் சந்தோஷம் ஓரளவுக்கு. அதே மாதிரி சேகர் பாபு மீது கட்சிக்குள்ள வந்து நிறைய அதிருப்தி இருக்கு. இப்போ அடுத்த ஜெனரேஷனா வரவங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனைகள் நிறைய நடக்குது அது அப்படின்னு. சேகர் பாபுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆ. எல்லாருக்கும், எல்லா அரசியல் மூத்த தலைவர்களுக்கும் அடுத்து வரவன் அந்த இதில் இப்போ கேட்குற மாதிரி தான், அப்பா நீ செத்துட்டேன்னா கட்டில் எனக்கு தானப்பா அப்படின்னு ஒரு டைலாக். ம். அந்த மாதிரி அது எல்லா இடத்துலையும் இருக்காது. ம். எப்போ சாவான் எப்போ தின்ன காலியாகன்றது தான் அடுத்து வர ஜென்ரேஷன் ரெடியாக இருப்பான். ம். சரி அவர் நல்லா வாழட்டும் எங்கள் அண்ணன், ம். அது யாராக இருந்தாலும் சரி, மூத்த தலைவர் அவர்லாம் 100 வருஷம் வாழணுங்க. ம். எனக்கெல்லாம் என்னையெல்லாம் அரசியல் கொண்டு வந்தாருங்க. அவர் நல்லா இருந்தால் போதுங்க அப்படின்னு எவனா அரசியல் இருக்கானா? எந்த கட்சியில எவனும் இருக்க மாட்டான். சீமான் கட்சியில் கூட இருக்க மாட்டான். கொஞ்சம் திரும்பினாருன்னா சீமானு கள்ள தூக்கி போட்டுருவாங்க தலையில. ஸோ அந்த மாதிரி தான் அது எல்லாம் இப்போ அரசியல் ஹியூமன் கேட்டல்ஸ் எல்லாம் இருக்கிறது. ம். சார், அனகாபுத்தூர்ல வந்து வீடுகளை இடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்க வந்து சமூக ஆர்வலர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. பட் செய்தியில அவ்வளவா வரதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அங்க முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, பக்கத்திலேயே வந்து பிரைவேட்டான காசா கிராண்ட் போன்ற பில்டிங்களுக்கெல்லாம் பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சீவேஜுக்கான வாட்டர் பிளான்ட் அங்க வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா அங்க இருக்கிற இடத்த எல்லாமே அப்ரூவல் படுத்துறாங்க. அப்ப அந்த சீவேஜ் யாருக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அ விஷயம் வந்திருக்கு. இவங்களுக்கு ஏன் பட்டா அளிக்கல அப்படிங்கிற, பக்கத்துல இருக்க 300 மீட்டர் பக்கத்துல இருக்கிற அந்த காம்பவுண்டுக்கு பட்டா இருக்கு, இவங்களுக்கு பட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு. இல்லை, அதாவது வந்து நாடு முழுவதுமே இந்த நாடு யாருக்காக இருக்கு, இந்த ஆட்சி மோடி யாருக்கு ஆட்சி செய்கிறாரு எடுத்தீங்கன்னா அதானி அம்பானின்றோம். அப்படியே இறங்குனீங்கன்னா அமித்ஷா யாருக்காக இருக்காருன்னா ஒரு பையன் கிரிக்கெட் கவுன்சில் இப்படி தான் இருக்கும். இப்படிதான் நாடு முழுவதும் இப்படி தான் இருக்கும். ம். அப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த அனகாபுத்தூர், ராமாபுரம் இந்த கதையெல்லாம் பேசி பிரச்சனை இல்லை. ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டத்தையே மாற்றணும் அப்படின்னு மாற்றினா தான் இது எல்லாமே சரி வரும். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது ஒரு காசா கிராண்டு ஒருத்தன் மட்டும் ஓனர் கிடையாது. அவன் எவனுக்கெல்லாம் காசு கொடுக்குறானோ, எவன் காசு கொடுக்க தயாராக இருக்கானோ, அவன் வந்து காசை வாங்க பலரும் தயாராக இருக்கான் அதிகாரத்தில். அவனுக்கு கொடுத்தாங்கன்னா எந்த கிராண்டாக இருந்தாலும் சரி, ம். என்ன அவன் வந்து நாடு முழுவதும் இந்த திருட்டு வேலை நடந்து தான் இருக்குது. அதுக்கு வந்து அரசியல் மாற்றம் வரணும். ம். ஒட்டுமொத்தமாக இந்த அரசுகள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு எதிரான அரசுகள் எது எது இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறியணும். ம். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் தான் சரிப்பட முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட இந்த எம்எல்ஏ திருடன், இந்த மினிஸ்டர் காசு வாங்குறான் அப்படின்னு மட்டும் சொல்லி எதையுமே சரி பண்ண முடியாது. ம். ஒட்டுமொத்த சிஸ்டமே மாறினா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். ம். அங்க இருக்கிற மக்கள் வந்து பெருசா குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, எங்களுக்கு இங்க தான் வந்து பொருளாதாரம் இருக்கு, இங்க தான் வேலை வாய்ப்பு இருக்கு, இங்க தான் எல்லாமே அது இருக்கு. எல்லாரும் எங்கள கொண்டு அப்படிதான் போய் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே எல்லாரும் ஒரு இடத்த செட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க. ம். அப்போ வந்து அதுதான் நான் சொன்னேன், சிஸ்டம் மாறினா தான் இந்த ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு இது ஒரு அரசு, ஒரு அமைச்சர், ஒரு பகுதி அப்படிலாம் கிடையாது. இந்தியா முழுவதுமே இது இருக்கு. ம். உத்தரப்பிரதேசத்தில் போனீங்கனாலும் இது இருக்கும், ம். தமிழ்நாட்டில் போனீங்கனாலும் இருக்கும், கேரளாவில் போனீங்கனாலும் இருக்கும். ம்.
ஸோ நீங்கள் அடிப்படையவே மாற்றினா மட்டும்தான் இதை ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியுமே தவிர ஒரு பகுதின்றதை மட்டும் சொல்லி மாற்ற முடியாது. நிச்சயமா சார். ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா இது ஒரு மக்கள் பிரச்சனை. இத வந்து செய்தியா கூட நம்ம கொண்டு போக முடியல அப்படிங்கிறதுனா, அப்ப செய்தியா நம்ம கொண்டு எந்த போக இடத்துல இருக்கோம் செய்தியா அப்படின்னு. இப்போ எல்லாம் கோடி மீடியா மாறிடுச்சு. பணம் கொடுத்தீங்கன்னா போடுவாங்களே நியூஸ். ம், பணம் கொடுக்காம இப்படி நியூஸ் போடுவாங்க. ம், புரியுதா அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசாக்குறான்ட்டு இத்தனை கோடிக்கு வச்சிருக்கான், அவன் விளம்பரம் பார்ட்டி, அவனை எதிர்த்து நியூஸ் போட மாட்டாங்க. ம், எந்த அரசாங்கத்தை எதிர்த்து நியூஸ் போட மாட்டாங்க. ம், அப்போ நீங்கள் நியூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் அப்போ அங்கே 40 லட்சம் 60 லட்சத்துக்குலாம் உங்கள் அண்ணன் சீமான் பேட்டியிலே சொல்லியிருப்பார். ம், வீடு கட்டியிருக்காங்க, ம், சிறுக சிறுக சேர்த்து 80 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க. சிறுக சிறுக சேர்த்தா 80 லட்ச ரூபா வந்துருமா? உங்கள்கிட்ட இருக்கா 80 லட்சம்? ம், இல்லை என்கிட்ட இருக்கா? ம், அந்த வீட்டை இடிக்கும்போது அவர்கள் பதறாங்கன்றாரு. அப்போ என்னன்னா, அப்போ அவங்க 60 லட்சம் 70 லட்சத்துக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ம், ம், அப்போ அதில் நீங்கள் போய் ஏதாவது மாமூல் டிவிக்கு கொடுத்தீங்க, விளம்பரம் கொடுத்தீங்கன்னா போடுவாங்க. ம். இல்லைன்னா போட மாட்டாங்க. மாமூல் இல்லாமல் எந்த டிவிலையும் இப்போ நியூஸ் போடுறதே இல்லை. மாமூல்னா நான் சொல்றது நிருபர்கள், செய்தியாளர்னு சொல்லுவேன். ம். என் கம்பெனி போய் பேசணும், மேலிடத்துல பேசி அதை போடாதான் போட முடியும். சார் இந்த பிரச்சனை இல்ல. நான் பொதுவாக பிரச்சனைங்க இப்போ அரக்கோணம் இஷ்யூ எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்றாங்க, நான் குடுத்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண் நீங்க எப்படி சொல்றீங்க? விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்றீங்க. நீங்களா யாரையாவது பாதிக்கப்பட்ட பெண்ணு, பாதிக்கப்பட்ட ஆண்லாம் சொல்ல முடியாது. ம், ம், விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ம், இவர்கள் கேட்டீங்கன்னா இவர்கள் அந்த பொண்ணு மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது பார்த்தா பல குற்றச்சாட்டை வைக்கும்போது அது போலீஸ்ல பார்த்து தானே முடிவு பண்ணுவாங்க. ம், நீங்க அதுக்காக வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்ல முடியாது. விசாரணை முடிவுல தான் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ம், அதாவது நீதியில வந்து ஒரு அரபு கதை இருக்கு அப்படின்னா, ஒரு கண்ணு புடுங்கப்பட்ட நிலையில ரத்தத்தோட ஒருத்தன் ஓடி வந்தா கூட உடனே அவனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடாத. ம், ஏன்னா இன்னும் அவன் 2 கண்ணையும் தோண்டிட்டு கூட வந்திருக்கலாம். அவன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துதான் ம், முடிவு பண்ணணும் அப்படின்னு. இவன் ஒரு கண்ணோட ரத்தத்தோட வரான்றக்கா, ஐயோ ஒரு கண்ணே பிடிங்கிட்டானா, ரத்த வெள்ளத்துல வரான், யாரா அவனை இப்படி பண்ணது, அவனை அடிச்சு கொள்ளுங்கடான்னு சொல்லிட முடியாது. ம், ஏன்னா பின்னாடி அவன் ஓடி வருவான். அவன் 2 கண்ணையும் இவன் பிடுங்கினதுனாலதான் இவன் ஒரு கண்ணை பிடிங்கிருக்கான்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பழமொழியா இருக்கு. ம். அதனால கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்றதான் பெண்கள் ஆண்கள் விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து விசாரணையின் முடிவில் தான் தெரியுமே தவிர நீங்களாம் நம்மளா யாரையும் அப்பாவின்லாம் சொல்ல முடியாது. பாவின்னு சொல்ல முடியாது, அப்பாவின்னு சொல்ல முடியாது. சார் எதிர்க்கட்சியிடம் இருந்து கூட யார் அந்த சார், யார் அந்த தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவங்க வைக்கத்தானே செய்வாங்க. அரசுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஏன்னா எதை மக்கள் வேணாலும் வந்து இப்போ உங்களை பத்தி நான் தப்பா சொல்லிட்டே இருக்கேன்றாலும் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி வரும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் தான் அந்த அரசாங்கத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா காசு அடிக்கலாமே, அப்போ என்ன வேணும்னா இவன் மேலே மண்ணவாரி தூத்தணும் இவன் நினைப்பான், இவன் ஆட்சியில் இல்லைன்னா அவன் நினைப்பான். இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இவர் நல்லவர், கெட்டவர், இவர் சொல்றதுதான் சரி, இவர் நேர்மையானவர், எடப்பாடி நல்லவர், அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார், அவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார்னு சொல்ல முடியுமா நீங்கள் உங்களால்? அவரை அடுத்த ஆட்டையை போட்டு சம்பாதிக்கணும். அப்போ 4 வருஷமா நம்மகிட்ட கையை அரிச்சுக்கிட்டே இருக்கும், எதையாவது சொல்லுவோம். அவங்க ஆட்சியில் ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் இவனை பழிய போடுவான், இவன் அவனை பழிய போடுவான். வந்து எதையோ கொண்டு எதோடையோ கோர்ப்பாங்க. இப்படிதான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான இவர்களால் எல்லாமே அகற்றப்பட வேண்டியது அரசியலை விட்டு. சார் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து திடீர்னு இரவில வந்து அவர் வந்து என்னோட இதை விலக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது தலைமை தேர்தல் அதிகாரி வந்து வராரு உள்ள. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களோட நெருக்கமான இப்ப இவரே வந்து யுவனேஷ்குமார் ஏற்கனவே இருந்தவர், அவங்க சொந்தக்காரர் கோயல். ஏற்கனவே போடப்பட்டவர்னா தூரத்து வேற வேற நாட்டுல இருந்தா கூட ஏற்கனவே வந்து இப்ப இருந்த தலைமை தேர்தல் அதிகாரியை தூக்கிட்டு இவங்கால தானே போட்டாங்க. இப்ப அவருக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிறாரு அவரு. இல்லைன்னா அவரு போறேன்னு விருப்பப்பட்டிருப்பாரு. அவரை விட பல டுபாகூர் வேலைகளை பாக்குறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுவாங்க. அதான் இரவோடு இரவு மாற்றப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அவங்க போடுறதும் போட்டுதான் இருப்பாங்க. அவங்க உச்சபட்ச அதிகாரத்துல உட்காந்துருக்காங்க. எல்லா அதிகாரத்தையும் தன்னதாக்கி இந்த நாட்டையே நாசக்காடாக்கி உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கான். தேர்தல் ஆணையர் அவங்க ஏற்கனவே இப்பயா போட்டிருக்காங்க. இப்போ பொது தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையர் அவங்களுக்கு சாதகமாக மாற்றி ஜெயிச்சிட்டாங்க.
இப்போ அவர் மேலே சில வழக்குகள் நெருக்கடிகள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவரை தூக்கிட்டு இப்போ ஒருத்தரை போட்டு இந்த அடுத்த கட்டமான வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து பீகார் எலெக்ஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட்டையை போடணும்ல, அதுக்கு புது ஆளை போடுவாங்க வேண்டிய. நிச்சயம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.